இந்த வீடியோவோட முன்னாடி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம பாருங்க फ्रेंड्स. வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். எந்த ராட்டை பார்த்தாலும் ஆள் இருக்க மாட்டேங்க. அவ எங்க தான் போறாவ? ராட்டு சுத்துறேனே. இந்த புள்ளியல் வேற ராட்டாடன்னு ரொம்ப ஆசைப்படுது. எனக்கே ஆசையா இருக்குது. பார்த்தா அந்த அண்ணன் எங்க தான் போறாரு? எப்போ வந்தாலும் ஆள் இருக்க மாட்டேங்க. நானும் 3-4 தடவை வந்து பாத்துட்டு எங்க தான் போவாவ? எனக்கு தெரியாம சுத்தி ஏதாவது ஆயிட்டுனா என்ன பண்ண? அந்த ஆள் வேற வந்து யாஸ் வரலாம். கூப்பிட்டு பாப்போம். ராட்டனே என்னம்மா, எதுக்குமா கூப்பிட்டியா? ராட்டாடணுமா? சத்தம் மட்டும் வருது, ஆளை காணும். எங்க இருக்காரு பாருங்க முடியுதா? நீங்க தான் ராட்டு சுத்தியோரா? நான் தான்மா. ஏமா கேக்குறா? என்ன இவ்வளவு சின்ன பையனா இருக்கீங்களா? எப்படி ராட்டு சுத்துவிய? ராட்டு சுத்தாமலாமா நாங்க ராட்டு போட்டு வச்சிருக்கோம். என்னமா பேசுறா? என்ன இதுல ஏத்தி விடுவீங்களானே? ஏமா, பெரிய ஆட்கள்லாம் ஏறக்கூடாதுமா, சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும்தான். என்ன குட்டி என்னைய கொஞ்சம் ஏத்திருங்க இந்த ராட்ல. ஏனே நானும் ஏறணும்னே ரொம்ப ஆசைப்பட்டுக்கிறேங்க. எங்களுக்கு பீச்சில் ராட்டாடிடணும்னு ரொம்ப ஆசையா வந்திருக்கும். ஏமா, பெரிய ஆட்களுக்கெல்லாம் கிடையாதுமா, சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும்தாம்மா ராட்டு. ஏன்னா நிறைய சின்ன பிள்ளைகள் இருக்குனே, எங்களை ஏத்திருங்கண்ணே. ஏன்னா என்னன்னு சொல்றியா? எங்களே ஏத்துங்கண்ணே. நாங்க இருந்தாலும் இந்த புள்ளியில் இருக்கும் பாத்துக்கிடுங்க. ஏமா, சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவு பெரிய உருவத்துல ராட்ல ஏத்த முடியாதுமா. ஏன்னா என்ன ஏத்தையில இந்த புள்ளியெல்லாம் ஏறாதுனே. உங்களுக்கு தானே நஷ்டம். ஏன்னா இவ்வளவு சொல்லியே என்னன்னு நீங்க இப்படி பண்றீங்க? ஏன்னா 7-8 பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருக்கு. நாங்க 3 பேர் தான் பெரிய ஆள் பார்த்துருங்க. ஏத்திருங்கண்ணே. குழந்தை நான் வரல, நான் பானை பார்த்துட்டு இருக்கேன். பாருங்க, நாங்க 2 பேர் மட்டும் தான். அந்த அக்கா கூட வரலையே. அந்த டோப்பா மண்டை வேணா விட்டுருங்க. என்னையாவது ஏத்திருங்கண்ணே. யாருமா டோப்பா மண்டை? இதோ மண்டை கலரா இருக்கு பத்தியெல்லாம் இவ்விய தான் டோப்பா மண்டை பத்துருங்க. இவ்விய வந்து என்னை விட பெரிய ஆள்னே, வயசானவை பத்துருங்க. அதனால இவ்வியில வேணா ஏத்தாதுங்க. நான் வந்து வளர்த்தி தான் இருக்கேனே தவிர நான் ரொம்ப சின்ன பிள்ளைனே. என்ன ஏத்திருங்கண்ணே. ஏமா, ராட்டு உடஞ்சிரமா, இவ்வளவு வளர்த்தியா இருக்கவில்லை ஏத்துனா? ஏன்னா நான் வெயிட்ல இருக்க மாட்டேனே, ரொம்ப சின்ன பிள்ளைனே. ஏமா, நீ சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையா நான் கேட்டானம்மா? உன் வயசை கேட்டானா? நானு பார்த்தாலே தெரியுது நீ இவ்வளவு வயிறா இருக்கா. ஏத்த முடியாதுமா. ஏன்னா பிளீஸ்ண்ணே, உங்களுக்கு இவ்வளவு வருமானம் வரும், இதை கெடுத்துறாங்கண்ணே. ஏன்னா நாங்க 9-10 பேர் ஏறுறோம். உங்களுக்கு 200 ரூபா வருமானம் வரும். ஏன்னா இப்படி கெடுக்குறிய? நான் தானே இந்த கூட்டத்திலே பெரிய ஆளு. நான் ஏறலன்னு இந்த பிள்ளைகள் யாராதுனே. ஏமா, நீ பெரிய ஆள் தான் நான் சொல்லிட்டேலம்மா, அதனாலதாம்மா ஏத்த மாட்டிக்க. சின்ன பிள்ளைகள் மட்டும்தாம்மா ஏத்த முடியும், உன்னை ஏத்த முடியாது. ஏன்னா அப்படின்னா நான் ராட்டுக்கு மேலேயாவது ஏறி உட்காந்துட்டுமா கொஞ்ச நேரம்? ஏன் மொத்தமா சோழி முடிக்கலான்னு பாத்துட்டியோ? அது வெறும் கூடாரம் தான், குடம் மாதிரி போட்டு வச்சிருக்க. அதுல யாருன்னா உடனே உடஞ்சு கீழே விழுந்துருவா. தேவையில்லாததெல்லாம் யோசிக்காதம்மா. ஏன்னா நான் சின்ன பிள்ளையில இருந்து ராட்ட ஆடினதே இல்லைண்ணே. ரொம்ப ஆசைனே எனக்கு. ஊர்ல இருந்து ராட்டாடணும்னே நினைச்சிட்டே கிளம்பி வந்தேனே. நான் பிறந்து இவ்வளவு நாள் ஆச்சு, நான் ராட்டுல இருந்ததே இல்லைண்ணே. எப்படின்னே இருக்கும்? ஏம்மா, அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? உன் கதையெல்லாம் கேட்டு பெரிய ராட்டுவல உங்க ஊர் திருவிழால வரும், அதுல போய் ஆடேம்மா. சின்ன பிள்ளைகள் ஆடுற ராட்டுல வந்து நீ வந்து போட்டிக்கு நின்றுட்டு இருக்கே ஏன்? ஏன்னா நான் மட்டும் தானே கொஞ்சம் வளர்த்தியா இருக்கேன். மீது எல்லா பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகள்னே. அதுல இனி கொஞ்சம் கணக்கு பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த டோப்பமெண்டா இருந்தா பெரிய அக்கா அந்த அக்கா யாரும்டாவனே. நான் மட்டும் தானே கொஞ்சம் ப்ளீஸ்னே. நெட்டு குரங்கு எதுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் அந்த ஆள்கிட்ட டோப்பா மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கா? அவர் கேட்டாரோ? அது வந்து டோப்பாடா இல்லைங்க. நீங்க எப்ப வேணாலும் ஆடிக்கலாம். நீங்க வயசாயிட்டு ஆடலைனாலும் பரவாயில்ல. என்னோட ஆசை வந்து வேஸ்டா போயிடக்கூடாது பத்திங்களா? ஏம்மா, இந்த டோப்பாக்காவை கூட நான் ஏத்திக்கிட்டியம்மா, ஒன்னும் ஏத்த முடியாதுமா. ஏன்னா என்னன்னு இப்படி சொல்லிவிட்டிய? இந்த டோப்ப மண்டையெல்லாம் ஏத்துவேங்கிறிய? என் பேரே குழந்தை. குழந்தை மாதிரி நான் என்ன ஏத்துங்கண்ணே. ஏம்மா, சொன்னா கேட்க மாட்டியாமா? இவ்வளவு வளர்த்தியா இருந்தா ராட்டு ஒரு பக்கமா சாஞ்சிரோமா. ஏன்னா அப்படின்னா நான் இதுல 2-3 பெட்டியில அப்படியே கால் வச்சு நீட்டி படுத்துக்கட்டுமா? ஐயோ, உன் கூட எனக்கு பெரும் தொல்லையா இருக்குமா. ஏறி தொலைங்க. என்ன நீ ஏத்தியனுக்கு தேங்க்ஸ்ண்ணே. நல்ல வேலை இந்த அண்ணே ஒத்துக்கிட்டா எப்படியெல்லாம் ஏறுங்க. மாமா, எனக்கு பயம்லாம் இல்ல மாமா, நான் தனியா கூட இருந்துக்கிடுவேன். வேண்டாம் மாமா, நான் தனியாவே இருந்துக்கிடுவேன். பூமாரி, உனக்கு ராட்டாட பயமா இருந்தா நீ என் பக்கத்துல வந்து உட்காரு. நான் உன்னைய கீழே விழாம பாதுகாப்பா பாத்துக்கிடுவேன். அப்படியா? அப்ப ஓகே. சரி மச்சான், நீங்க வேணா இந்த அண்ணன் கூட இருங்க மச்சான். மச்சான், நீங்க என் கூட இருக்கீங்களா? உன் கூடலாம் இருக்க முடியாது, நான் தனியா தான் இருப்பேன். அப்போ ஓகே, தனித்தனியா இருப்போம். எல்லாரும் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருப்போமா?
பயமா இருக்குமோ தனியா இருக்கிறதுக்கு? பயமா இல்ல, சும்மா கேட்க. பூமாரியும் கனியும் மட்டும் ஒண்ணா இருக்க போறாங்களா, நம்மளும் ஒண்ணா உட்காருவோம். சரி சின்ன பொண்ணு. டோப்பமெண்டா உனக்கு ராட்டாடக்கு ஆசையா இருக்கோ? ஆமா, இவ்வளவு வளர்த்தியா இருந்துட்டு உனக்கே ஆசையா இருக்கு. எனக்கு ஆசையா இருக்காதோ? நான் ராட்டாடுவேன். வேண்டாம், ராட்டாடாத, சொன்ன கேளு. எதுக்கு நான் ராட்டாடக்கூடாது? இங்க பாரு, நீ தலையில டோப்பா வச்சிருக்கா, காத்துல பறந்து போயிடும், அப்புறம் எல்லாரும் சிரிச்சிருவோ பாத்துக்க. என் தலையில டோப்பா இல்ல, பறக்கவும் செய்யாது. நான் ஆடுவேன். இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் குதிரையில போய் ஏற போறேன். நானும் குதிரையில தான் ஏறுவேன். என் குதிரை இன்னைக்கு சோழி முடிஞ்சு. ஏய் ஜாலியா இருக்கு. பூமாரி கைய பிடிச்சுக்கோ, சுத்த போகுது. நான் முதல் முறையா ராட்டு சுத்த போறேன், ஒரே பயமா இருக்குது. எப்படி இருக்கும்? என்னே, ராட்டு ரொம்ப வேகமா சுத்துது, தலைலாம் கிருகிருன்னு சுத்துது, நிறுத்துங்க. ஏமா நெட்டச்சி, நீ தானமா ரொம்ப ஆசைப்பட்டா உன்னை ஒரு 10-20 சுத்தாது சுத்தாம இன்னைக்கு விட மாட்டேமா. பூமாரி ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா கடி, ரொம்ப நல்லா இருக்கு. நான் இந்த மாதிரி போனதே இல்ல. ஏய்! ஜாலி! நல்லா இருக்கு. என்ன ஒரு 20 சுத்தா சுத்திருக்கேனே. ஏய்! நல்லா இருக்கு. ஐயோ, இறக்கி விட்டுருங்களா? பயமா இருக்கு. ஆமாண்ணே, நான் முதல் தடவை இப்பதான் முதல்ல ஏறிக்கே, பயமா இருக்கு. நான் இதுக்குதான் அப்பதே சொன்னேன், கேட்டியெல்லாம் 2 பேரும் சுத்த ஆரம்பிச்சுட்டா நிறுத்த முடியாதுமா, சுத்துங்க. என்ன கூலிங் கிளாஸ் அண்ணே, கொஞ்சம் நிறுத்துங்கண்ணே. ஐயோ, தலைலாம் சுத்துதே, வானம் பூமியை ஒன்னா சுத்துதே. இந்த பென்சில் எங்க போனான்னு தெரியலையே, அவனை பாப்பனோ இந்த ஆட்டோட பேருவனோ தெரியலையே. ஏம்மா ஒண்ணும் செய்யாது, உட்காருமா. சின்ன பிள்ளைல இங்க சந்தோஷமா இருக்குதுவே, நீ ஏமா இப்படி கத்திக்கிட்டே கிடக்கா? ஐயோ, இந்த பிள்ளைலாம் சந்தோஷமா இருக்கு, என்னாலயே இருக்க முடியல. ஆசைப்பட்டு ஏத்து இப்படி பாடா படியானே, கடவுளே. என்ன கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க. இல்ல இந்த என் பக்கத்துல வாங்கினே, உங்க தலைமையில ஒரு காலை வச்சு இறங்கிறீங்க. ஏமா அப்படிலாம் நிறுத்த முடியாதுமா, சுத்துமா. ஐயோ, என் குடல்லாம் வாய் வழியா வந்துடும் போலுக்கே. நாளைக்கு நான் சாப்பிட முடியுமோ முடியாதோ தெரியலையே. ஐயோ, தலைலாம் கிருகிருன்னு சுத்துதே. இந்த டோப்பா மண்டையால வந்தது இல்ல, நம்ம யாரும் இருக்கவே மாட்டேன். நான் தான் உன்னை யார சொல்லி சொன்னோ? நீ தானே மல்லு கட்டிட்டு நின்ன அந்த ஆள்கிட்ட. உன்னை மட்டும் அவர் யாத்தியானோன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. நானும் யாருனோன்னு ஆடம் பிடிச்சிட்டு யாருனே இல்லை, நான் யாரும் இருக்கவே மாட்டேன். குழந்தைக்கா, என்ன காய்ச்சி உங்களுக்கு? தலை சுத்துதா? நம்ம என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போட்டுமா? எழுந்துருங்கக்கா, மண்ணுல எங்க படுத்திருக்கீங்க? குதிரை வண்டிக்காரவங்க மேல ஏறி போயிடும் போறாங்க. எழுந்துருங்கக்கா. ஐயோ டோப்பாக்கா, வாய பொழந்து படுத்து கிடக்கியலே, உங்களுக்கு என்ன ஆச்சுக்கா? இந்த ஸ்டைலுக்கு பிறந்தவன் வேற ஆகுனா வந்து அவ பாரி வச்சிருக்கான் வந்து. சாணி ஒன்னும் செய்யாது, விடல கொஞ்ச நேரம் தலை சுத்த, அப்புறம் சரியாயிரும் எனக்கு. குழந்தை ரொம்ப தலைச்சிட்டு ஆஸ்பத்திரி போமா? ஏம்மா ஆஸ்பத்திரிக்கு போகணும்லாம் அவசியம் இல்லம்மா, சரியாயிரும்மா கொஞ்ச நேரத்துல. இந்த அம்மா அடம்பிடிச்ச அடம்பிடிப்புக்கு 4 வாட்டி சுத்தம்னு பார்த்தா ஒரே சுத்துல இந்த மாதிரி உளுந்து கிடக்கு. அஜய், இன்னும் கொஞ்ச நேரம் பட்டுக்கிட்டீங்கள? ஆசைப்பட்டு யார்கிட்ட இப்ப உளுந்து கிடக்க பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரஜிபாப்பா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவோட அடுத்த பார்க்க மறந்துடாதீங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அக்ஷயா ஸ்ரீ, பவதர்ஷினி, தங்கமுருகன், அம்மு ஜானு, எலிசா, லோகேஸ்வரி, சுஜி, உங்க எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். முத்து செல்வியோட அம்மாவுக்கும் ஹாப்பி பர்த்டே. நிவி, ஆல் தி பெஸ்ட். ஹாய் நஸ்ரீன் பானு, லக்ஷ்மி, பிரீத்தி, ரீமா, பசுங்கிளி, வேல்விழி, சதம், சனஃபர், தனிஷ், ரூபன், முபின், உங்க